தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 4:34-35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த பகுதி ஆண்டவர் அமர்ந்திருக்கிற பகுதிக்கு பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரையிலும் உழுது போட்டிருக்கிறார்கள், விதை விதைத்திருக்கிறார்கள். அந்த விதை முளைத்து பலன் கொடுப்பதற்கு 4 மாதம் ஆகுங்க. அதை மனதில் வைத்து அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் உண்டு என்று சொல்லுவது இல்லையா? ஆனால் இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்றால் இங்க இருந்து ஆண்டவர் பார்க்கிறாருங்க. பார்த்தா அந்த வயல் வழியாய் திரள் கூட்டம் அந்த மந்தியா சமாரிகள் வருகிறார்கள். சமாரியர்கள் உடை எப்படி இருக்குன்னா, வெள்ளை அங்கிதான் அவங்க பெரும்பாலும் சமாரிகள் அறிவார்கள். வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமா வருவது ஆண்டவர் கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அப்படியே அறுவடைக்கு காத்திருக்கிற வயல் நிலத்தை போல பார்க்கிற. அதை பார்த்துட்டு தான் சொல்றாருங்க, இப்பொழுதே கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலம் விளைந்திருக்கிறது, இப்பொழுது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது பாருங்க என்று. ஆத்தும அறுவடையை சமாரிய ஸ்திரீ அழைத்து கொண்டு வந்த ஊரார பார்த்து சொன்ன வார்த்தைங்க. ஆண்டவருடைய தரிசனம் பார்வையெல்லாம் அற்புதமானதுங்க. இதே ஊருக்கு சீசர்கள் போய்விட்டு தான் வந்திருக்கிறாங்க. அங்கதான் போய் போஜனம் வாங்க போயிருக்கிறாங்க. அவங்க போய் திரும்பி வந்திருக்கிறார் போஜனத்தை வாங்கி கொண்டு வந்து. ஆனால் அந்த ஊர்ல இவங்க சுவிசேஷம் சொன்னதாக தெரியல. ஒருவேளை அந்த ஊரை பார்த்தோன்னே இதெல்லாம் எங்க ரட்சிக்கப்பட போகுது, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா என்று இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று முடிவு கட்டி கூட வந்திருக்கலாம் அவங்க. ஆனால் இவர்கள் சுவிசேஷம் சொல்ல தவறிய அல்லது இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்று நினைத்த அந்த ஊருக்குள்ள இவர்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷ பணியை இந்த சமாரியா ஸ்திரீ செஞ்சிட்டா. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனம், இந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? மனம் திரும்பின ஒரு மனிதன் மூலம் கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். வயல் நிலங்களை பாருங்கள், அறுப்புக்கு வயல் விளைந்திருக்குது, கண்ணெடுத்து பாருங்கள். என்கிற பாரம் நமக்கு வேணும். ஆண்டவரே ஆசீர்வாதி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. நாம் முழங்காலை முடக்கும் பொழுது, புறப்பட்டு போகும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.